2020 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 2025 பிப்ரவரி 15ஆம் தேதி வரை மொத்தம் 52,225 மலேசிய பிரஜைகள் அவர்களின் குடியுரிமையை கைவிட்டிருக்கின்றனர். இது ஒரு மாதத்திற்கு சராசரி 842 என்ற எண்ணிக்கையாகும் என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் கூறினார். குடியுரிமையை கைவிடுவதற்கு விண்ணப்பம் செய்வதற்கு 21 வயதுக்கு மேற்பட்ட தனிநபர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. அதே சமயம் இந்த முடிவை எடுக்கும் போது அவர்கள் நல்ல மனநிலையில் இருப்பதும் உறுதி செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். திருமணமான பெண்கள் குறித்து குறிப்பிட்ட அவர் இதில் வயது கட்டுப்பாடு எதுவும் இல்லை என்றார். அதே சமயம் குடியுரிமையை கைவிடும் விண்ணப்பத்துடன் மற்ற நாடுகளின் குடியுரிமையை பெற்றிருப்பதற்கான அத்தாட்சி ஆவணங்களை இணைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காக இவர்கள் தங்களின் குடியுரிமையை கைவிடுவதற்கு முடிவு செய்திருக்கின்றனர். இந்த விண்ணப்பங்களுக்கு அனுமதி வழங்கப்படுவதற்கு முன்பதாக பல்வேறு அம்சங்கள் ஆய்வு செய்யப்படும் என்று நாடாளுமன்ற மேலவையில் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இவ்வாறு தெரிவித்தார். செனட்டர் டான்ஸ்ரீ டாக்டர் முகமது அனீஃபா அப்துல்லா கடந்த 5 ஆண்டுகளில் எத்தனை மலேசிய பிரஜைகள் அவர்களின் குடியுரிமை அந்தஸ்தை கைவிட்டனர் என்று எழுப்பியிருந்த கேள்விக்கு அமைச்சர் இந்த பதிலை வழங்கினார். இதனிடையே PR எனப்படும் நிரந்தர குடியிருப்பு அந்தஸ்தை பெறுவதற்கு தேசிய பதிவிலாக்கா JPN 8838 விண்ணப்பங்களை பெற்றிருக்கிறது என்ற அவர் இந்தோனேசியா, தாய்லாந்து, இந்தியா ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்கள் அதிகமான விண்ணப்பங்களை சமர்ப்பித்திருக்கின்றனர் என்றார். இந்த எண்ணிக்கையில் இந்தோனேசியாவை சேர்ந்த 47.4 விழுக்காட்டு விண்ணப்பங்களும், தாய்லாந்தை சேர்ந்த 12.1 விழுக்காடு, இந்தியாவை சேர்ந்த 7.2 விழுக்காட்டு மனுக்களுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கின்றன என்றும் உள்துறை அமைச்சர் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.